வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். இது சளி எறும்பலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுதான் தூதுவளை செடி. இது நாங்கள் மாடியிலேயே நட்டு வச்சு வளர்த்துறோம். இது இலை, அது தண்டு எல்லாமே முள்ளாவே இருக்கும். இதை பார்த்து தான் கட் பண்ணோம். இது அதிகம் கிடைக்காது, ரேரு, வில்லேஜ் சைடில் தான் இருக்கும். இதில் இருந்து தான் நம்ம ரசம் எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்குறோம். இதுக்கு நான் 6-7 தலை எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, வெந்தயம் சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதனால் இதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதுவும் சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு. வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம் 4-5, பூண்டு அது தோல் நீக்கினாலும் சரி நீக்காட்டியும் சேர்த்துக்கலாம். அது 4-5 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி 3, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதாவது மிளகு, சீரகம், மிளகாய் இதெல்லாம் அரைச்சி அதுக்கடுத்து தான் இதில் என்ன பண்ண போகிறோம், அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ தான் இது நல்லா அரைப்படும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் இன்னொரு ரசத்துக்கு. அதே மாதிரி இதுலேயே சேர்த்து இந்த தூதுவளையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது 6-7 தலை போட்டவே போதும். சளி இரும்பலுக்கு இது குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தால் ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். அதே மாதிரி இது அதிகம் சேர்த்தனாலும் சூடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ரசம் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் நான் பெருங்காயம் சேர்த்தலை. இதுக்கடுத்து இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகாய் 1. நம்ம ஏற்கனவே 3 மிளகாயை அரைச்சிருக்கோம். அதனால் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சு விழுது சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சதை இதோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3 தக்காளியும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அரிஞ்சு போடலை, நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கி வரட்டும். இதில் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை இதோடையே சேர்த்து ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா உரப்பு எந்த அளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த கீரை கிடைச்சா போதும். அதோட தண்டை கட் பண்ணி நீங்கள் மணல் நெட்டு வச்சாவே இது நல்லா செடியாகவே வளரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா சூடான சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா சளி சுத்தமாகவே குறைஞ்சிரும். இது தொடர்ந்து ஒரு 2 நாள் கொடுத்து வந்தாவே நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தூதுவளையில் துவையல், சட்னி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம். நான் இப்போதைக்கு ரசம் மட்டும் செஞ்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் தூதுவளை சட்னியும் துவையலும் எப்படி செய்கிறதுங்கிறதும் சொல்கிறேன். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் வைக்கிற ரசத்தை விட இந்த தூதுவளை ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.